வெல்கம் பேக் டு மை சேனல் ரைட் வித் விமத். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்திருக்கோம். டெல்லியில் கார் எல்லாமே சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லவே தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து 2020 கிறிஸ்டா எடுத்திருக்கோம். ஜி வேரியண்ட்டு மேனுவல் டீசல். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 1165 கிடச்சிது. இது வந்து ஒரு வர்த்தான்னு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரேட்டுக்கு வண்டி வாங்கலாமான்னு. ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஜிஎஸ்டிக்காக ஒரு 3.75 லேக் வரைக்கும் ஆகும். இங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு 70,000 ஆகும். உங்களுக்கு இந்த காசை மிச்சப்படுத்தினா நீங்கள் கண்டெய்னரில் கூட போட்டால் ஒரு 30,000 முடிச்சிடலாம். வாங்க கைஸ், இதுக்கப்புறம் வண்டி காமிக்கலாம். இது வந்து 2020 மாடல் வண்டி. வந்து 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி இன்டீரியரு எக்ஸ்டீரியர்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி வாங்கியாச்சு. இவருக்காக தான் வாங்கணும். இதுதான் அந்த கடையோட பேரு, மோட்டார்மேன் எம்போரியம். கார் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தான் ரூமில் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணோம். பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். டெல்லி டு சென்னை நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து கரோல் பாக் ஹோட்டல் டி கோல்டு. உண்மையிலுமே இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்கள் டெல்லி கரோல் பாக் வந்தால் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹோட்டல் இங்கே பக்கத்துலேயே கரோல் பாக் மார்க்கெட் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ண காரு நம்ம இதில் தான் போகிறோம். இப்போ டெல்லி டு சென்னை நான் ஸ்டாப் போகிறோம். ஃபுல் வீடியோ வந்து கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறோம். என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் எல்லாமே காமிக்கிறோம். இப்போ டைம் கரெக்டாக 11 o'clock ஆகுது. நம்ம இப்போ தான் கிளம்புறோம். பார்ப்போம் எப்போ ரீச் ஆகுறோன்னு, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்தியா கேட் போயிட்டுருக்கோம். வந்துட்டு இருந்தோம். வர வழில செக்கிங் பாயிண்ட் இருந்துச்சு. கரெக்டாக நம்ம மூஞ்சை பார்த்து ஓரம் கட்டுன்றானுங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாம் டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மூஞ்சில் மாஸ்க் போட்டு ஓட்டுங்க. அப்போ தான் ஒன்றும் மடக்க மாட்டானுங்க. டெல்லி வண்டிலாம் வந்துட்டு இருக்கும்போது யாரும் மடக்கலை. நம்ம மூஞ்சை பார்த்தோன்னே டக்குன்னு ஓரம் கட்டுன்றான். பேப்பர்லாம் செக் பண்ணால் நம்ம வண்டியில் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால போங்கன்னு சொல்லி விட்டான். ரைடு கண்டினியூ பண்ணலாம். பாருங்க, இது நம்ம வழியில் இங்கே தான் டெல்லியிலேருந்து இந்தியா கேட்டு தான் போகிறோம். அதுக்குள்ளே இது செகண்ட் செக்கிங் பாயிண்ட். இது பாருங்க எவ்வளோ ஸ்னோவாக இருக்குது. அதுதான் இந்தியா கேட்டு. பட் எதுவுமே தெரியல சுத்தமாக. இந்த இருட்லேயும் பாருங்கள் இந்தியா கேட்டுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. உள்ளேயும் போய் பார்க்க முடியல, நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பேரிகேட் போட்டாங்க. ஸோ பகலில் மட்டும்தான் உள்ளே என்ட்ரி. ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும். இப்போ ஃபுல்லாக பேரிகேட் போட்டு போலீஸ் வண்டி ஃபுல் செக்கிங். ஸோ இங்கே அலௌடு இல்லை காய்ஸ். வாங்க நம்ம கிளம்பலாம். நம்ம இப்போ வந்து ஜெவர் வந்திருக்கோம். இங்கேருந்து ஆக்ரா வந்து இன்னும் 120 கிலோமீட்டர்.
நம்ம வண்டியில் வந்து ஃபாஸ்டேக் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து ஃபாஸ்டேக்காக ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்ககிட்ட வண்டி ஆர்சி புக்கெலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் டீட்டெயிலாக ரேட் போட்டிருக்காங்க. 2 வீலர் இவ்வளோ சார்ஜஸ்னு, பஸ்ஸு, ட்ரக்கு எல்லாமே. நம்ம இப்போ தான் தூங்கி எழுந்தோம். வண்டியிலே தூங்கிட்டேன். அவன் டிரைவர் தான் கண்டினியூவாக ஓட்டிகிட்டு இருந்தார். நம்ம இப்போ ஆக்ரா ரீச் ஆகிட்டோம். இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்தோம். 2 ரூம்ஸ் வந்து 1200 சொன்னாங்க. 11 o'clock வரைக்கும் செக்இன் சொன்னாங்க. இப்போ டைம் வந்து 7 o'clock ஆகுது. ஸோ நம்ம 2 ரூம் நம்மளுக்கு வந்து 800 தரேன்னு சொல்லியிருக்கான். ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஆக்ரா தாஜ்மஹால் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். வாங்க கைஸ், நம்ம வந்து இப்போ தான் கிளம்பிட்டோம். இதுதான் டிக்கி சரியாக மூணு நம்மளுக்கு இப்போ கரெக்டாக தாஜ்மஹால் வந்து 1 கிலோமீட்டரில் இருக்கும். வண்டி வந்து உள்ளே போகாது. ஸோ நம்ம இங்கே வந்து பார்க்கிங்கில் வண்டி போட்டு தான் போகணும். இது வந்து டூரிஸ்ட் பார்க்கிங். BMW M Series 5 புதுசு. நாங்கள் இப்போ தான் எல்லாருமே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம் தாஜ்மஹாலுக்கு. வண்டியும் கேட்குறாங்க. வண்டியில் போகிற மாதிரி இருந்தாலும் வண்டியில் போகலாம், இல்லை பை வாக் போகலாம். பட் நம்ம 4 வீலர் வந்து உள்ளே அலௌடு இல்லை. இவங்க வண்டி ப்ரைவேட் வெஹிக்கிள் மட்டும்தான் அலௌடு. இங்கே ஆக்ரா ட்ரஸ்டட் மூலிமா இருக்கிற வண்டி மட்டும்தான் அலௌடு. நம்ம வந்து இந்த வண்டியில் தான் போகணும். இந்த வண்டியில் போனால் கேட்டு வாசலில் விடுவாங்க. இந்த வண்டிக்கான டிக்கெட் வந்து 20 rupees per person. நம்மளுக்கு வந்து தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் அங்கே போய் மெயின் கேட்லேயே எடுக்கலாம், இல்லைனா இங்கே ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுக்கலாம். பட் வெஹிக்கிள் டிக்கெட் வந்து இங்கே தான் எடுத்தாகணும். பாருங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ ரேட்டு, இந்தியன்ஸ் எவ்வளோ, ஃபாரினர்ஸ் எவ்வளோ எல்லாமே காமிக்கிறாங்க. இது வந்து அந்த டிக்கெட் எடுக்கிற மஷின். இதில் தான் டிக்கெட் எடுக்கணும். கைஸ், இப்போ கீழே நிற்கிற மாதிரி இருந்தால், இங்கே நிற்கிற மாதிரி இருந்தால் 50 ரூபா வாங்குறாங்க. பில்டிங் மேலே போகிற மாதிரி இருந்தால் 200 per person வாங்குறாங்க. இப்போ வந்து இந்த பேட்டரி வண்டியில் போயிட்டுருக்கோம். இவங்க வந்து நம்மளுக்கு கேட்டில் கரெக்டாக விடுவாங்க. வந்து நடந்து போகிறவங்களும் இருக்காங்க. பாருங்கள், எல்லோரும் பை வாக்கும் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் தாஜ்மஹால், அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு தான் நம்ம இந்த வண்டியில் போகிறோம். இப்போ வந்து வண்டி அது இருக்குன்னா நம்ம அங்கேருந்து இப்போ பை வாக் தான் போகணும். இங்கே போகிற வழிலாம் பாருங்கள், கடை ரொம்ப ஹெவி செக்கிங். இங்கே கேமராக்கு டிக்கெட் எல்லாமே இங்கே தான் எடுக்கணும், அங்கே அலௌடு இல்லை. பார்த்துட்டு வெளில வாங்க. நீங்கள் வந்து சாப்பிடவே இல்லையா? சரி, அதனால் இதே டைம் 11:30 ஆகிடுச்சு. சரி, அதான் आगरा का फेमस मीट। अगर आपको पेठा लेना हो तो यहाँ पे आइएगा, आपको फ्रेश पेठा मिलेगा। आगरे का पम्पकिन जो कि फेमस है आगरे में। आज भैया यहाँ पे आए हैं, भैया का नाम क्या है? नरेश भैया यहाँ पे आए हैं आगरा ताजमहल घूमने। तो आप उनके सौजन्य से आपको बता रहे हैं, अगर ओरिजिनल पेठा लेना हो, क्योंकि यहाँ पे सैकरीन का पेठा भी बिक रहा है, ओरिजिनल पेठा लेना हो तो आप प्राचीन पेठा आए। इट्स वेरी गुड, थैंक यू। भैया अभी जो है यहाँ पे CISF और 3 गेट है इसके टोटल ताजमहल के। ये VIP गेट है, ईस्ट गेट आप देख रहे हैं। इधर से जो है जितना VIP आता है ताजमहल से वो यहीं से आता है। जो भी एक्टर या प्राइम मिनिस्टर जो भी आते हैं वो ताजमहल से इधर से ही आता है। ईस्ट गेट इज अ VIP गेट। ताजमहल है 3 गेट, ईस्ट वेस्ट साउथ। आप कहीं से भी एंट्री कर सकते हैं। अंदर जाने पे आपको ऐसा लगेगा जैसे आप कहीं जन्नत में आ गए हैं। ताजमहल सफ़ेद मार्बल का बना हुआ है और मून लाइट पर इसके जो क्रिस्टल होती है मार्बल के अंदर वो शाइनिंग मारती है मून लाइट से। जब मून का रोशनी पड़ता है इसमें तो वो शाइनिंग मारता है, उसको कहते हैं मून लाइट, जो कि
एवरी डे 5 डेज ताजमहल में रात को दिखाया जाता है। उसका टिकट जो है 540 रुपीज़ का होता है। आप लोग घूमने आए तो महीने में 5 डेज जो है ताजमहल मूनलाइट होता है। आप लोग देख सकते हैं कितना अच्छा सुंदर लगता है ताजमहल, और आप लोग अपने परिवार के संग अपने बच्चों के संग ताजमहल घूमने आ सकते हैं। थैंक यू। இதான் வந்தோம். இது வந்து மெனு கார்டு இங்கே இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு. இங்கே பாருங்க, பூரியில் தயிர்லாம் வைக்கிறானுங்க. நம்ம சைட்லாம் இப்படி சாப்பிட்டதே இல்லை. உண்மையிலுமே உனக்கு வடக்கன்ஸ் தான். இந்த டீ கப் இருக்குல்ல, இந்த டீ கப் வந்து யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து அடிஷ்னலாகவே வாங்க போனால் ஒரு கப்பு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் கிளாஸ்லாம் இல்லை. பாருங்க, ஃபாரினர் கூட போலீஸ்காரங்களாம் பாருங்க எவ்வளோ போலீஸ்காரங்க. எல்லா விஐபியுமே இந்த ஈஸ்ட் கேட்லேருந்து தான் உள்ளே போவாங்க. விஐபி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஐடி கம்பல்சரி. நம்ம டிக்கெட் எடுக்கும்போது ஐடி நம்பர் சொன்னாலும் இங்கே உள்ளே போகும்போது ஐடி கம்பல்சரியாக கேட்குறாங்க. ஐடி இல்லைனாக்கா வெளில அனுப்புறாங்க. இதுதான் உள்ளே போகிறதுக்கான செக்கிங் பாயிண்ட்டு. இதான் செக்கிங் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டுருக்கோம். இதான் நம்ம உள்ளே போகிற என்ட்ரி. இதுதான் வந்து டூரிஸ்ட் மூவ்மெண்ட்டு பிளானு. என்னென்ன இருக்குது, எங்கேருந்து என்ட்ரி ஆகலாம், புக்கிங் கவுண்டர் எங்கே இருக்குது, எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். பாருங்க, ஃபாரினர்ஸ் புடவெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபாரினர்ஸ் பாருங்க நான் போஸ்ட் கொடுக்குறேங்க. மும்தாஜ் ஷாஜகான் வாழ்ந்த வீடு தான் அந்த வீடு. நம்ம வந்து அந்த வீட்டிலேருந்து பார்த்தாருன்னா ஒரு விண்டோலேருந்து இந்த தாஜ்மஹால் கரெக்டாக தெரியும். இந்த தூண் தாஜ்மஹாலுக்கு சைடில் இருக்குல்ல, 4 கார்னர்ஸில் ஏன் க்ராஸாக இருக்குன்னா ஒரு நிலநடுக்கம் வந்தால் கூட சைடில் விழுற மாரி தான் இருக்குது. ஏன்னா தாஜ்மஹால் மேலே விழக்கூடாதுன்றதுனால தான் அப்படி கட்டியிருக்காங்க. அதேமாரி இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்காக மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக 1000 எண்ணெய் உதவியோடு தான் இது பண்ணாங்க. அதேமாரி இது அந்த டைமில் கட்டுறதுக்காக 25 லட்சம் அந்த டைம்லேயே ஆயிடுச்சு. இப்போ பட்ஜெட் போட்டிங்கனாக்கா 32 பில்லியன் வரும். மார்பிளில் தான் இருக்குது. பட் இப்போ ஏன் எல்லோவில் இருக்குன்னா பொல்யூஷன்னால, இங்கே ஆக்ராவில் ஃபுல் பொல்யூஷன்னால இது எல்லோவாக ஆயிடுச்சு. இது பாருங்க, இது யமுனா ரிவர். ஆனால் தண்ணி எவ்வளோ வத்தி போயிருக்குது பாருங்க. இது தாஜ்மஹால் பேக் சைட்லேயே இருக்குது. நம்ம இப்போ வெளில போகிறோம், அவ்வளோதான். தாஜ்மஹால் எல்லாமே பார்த்தாச்சு. இது செக்கிங் பாயிண்ட்டு. நம்ம இப்போ போகிற குதிரை வண்டியில் ஒரு பயணம் போகலான்னு இருக்கோம். வாங்க ஐஸ் பார்க்கலாம். இப்போ குதிரை வண்டியில் ஏறி போகிறோம். பார்க்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. 100 ரூபா கேட்டாங்க ஒரு 5 பேருக்கு. இது ஒர்த்தான்னு தெரியல. இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது இந்த குதிரை வண்டியில் போகிறது. நம்ம நார்மலாகவே பீச்சில் தான் போவோம் குதிரையில் உட்காந்துட்டு. இந்த சைட்லலாம் வந்து குதிரை வண்டியே வச்சு சின்ன சின்ன இடத்துக்கு போகணுன்னா குதிரை வண்டியிலே போயிடுறாங்க. பொல்யூஷன்னால் எல்லா இடத்துலையும் இந்த ஆட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான். இந்த வழியாக வந்து ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஆந்திரா வழியாக ரொம்ப
இருக்குது. இந்த டீ கடை தான் 24 hours டீ கடை இருக்குது. இது வந்து 10 ரூபா தான் டீ காஸ்ட்டு. ரொம்ப சீப்பாக நல்லா உட்காரத்துக்கும் இடம் இருக்குது. சார்ஜிங்கும் போட்டுக்கலாம். எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். பார்க்கிங்க்கும் இடம் இருக்குது. நம்ம ஏரியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரி அதெல்லாம் போயிடலாம். ரெண்டு சைடுமே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. அக்கம் பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை. நைட் டைமில் சேஃப்டியாக கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. அங்கங்கே பள்ளமேடாக இருக்குது. ஸோ ஸ்லோவாக பி கேர்ஃபுல். என்கிட்ட ஃபாஸ்டாக அந்த இது இல்லை, அதனால தான் இப்படி கையில் ஓட்டுறதா இருக்குது. இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ தான் வண்டி வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இன்னமும் மத்திய பிரதேஷில் தான் இருக்கும். இப்போ லெஃப்ட் எடுத்து போபால் ரோட்டில் போகணும். இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்குது போபால் போகிறதுக்கு. போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக போக. போபால் ரோடு தான். இங்கேருந்து 322 கிலோமீட்டர் போபால். மத்திய பிரதேஷ் தான். போபால்னா மத்திய பிரதேஷ். இப்போ இன்னமும் நம்ம மத்திய பிரதேஷில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் யூபி போவோம். யூபி போயிட்டு இப்போ டிரைவர் என்ன ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். சரி இப்போ டீ சாப்பிட்லான்னு கடைக்கு போகிறோம். அப்புறம் நம்ம டீ சாப்பிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கும். கரெக்டாக ஒரு மார்னிங் 7 o'clock தான் வந்திருக்கோம். நைட்டு வேறு நம்ம வண்டி வேறு ஒரு சைடு டயர் வெடிஞ்சிருச்சு கைஸ். ஸ்டெப்னி எடுத்து தான் மாற்றோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நைட்டு ஒரு 4 o'clock. கைஸ் இப்போ வந்து நம்ம 2 டயரும் மாற்றியாச்சு. ஃப்ரண்ட்டில் இருந்த டயர் தூக்கி பேக்கில் போட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து 2மே புது டயர் மாற்றியாச்சு. பிரிஸ்டோன் சர்வீஸ் சென்டர் தான் இருந்துச்சு. டயரு இங்கே தான் மாற்றணும் எல்லாமே. 15,000 ஆச்சு. வித் ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி ரேட்டில் தான் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து 18 வரைக்கும் சொன்னாங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி 15 முடித்தாங்க கடைசியாக. இந்த கடை பேர் வந்து சச்சின் டயர்ஸ் தான். பார்கிங் பண்ணி வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கரெக்டாக சீப் ரேட்லேயே சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் கேட்டால் பண்ணி தருவோம். ஒரு 10% பண்ணுவாங்க. ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நடுவில் அங்கங்கே ஒர்க் போயிட்டே இருக்குது. நம்ம இப்போ ஹில் ஸ்டாப்பில் போயிட்டுருக்கோம். 1 வே தான் இது. பட் ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஓவர்டேக் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது. பாருங்க, சின்ன ரோடு ஆப்போசிட்டில் வண்டி வருது. மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே மழை தான். ஆனால் இந்த ஒரு வியூ பார்த்துட்டு இங்கேருந்து வண்டி நிப்பாட்டாமல் போனால் எப்படி? அதனால நாங்கள் இப்போ தான் வண்டி நிப்பாட்டியிருக்கோம். வண்டி நிப்பாட்டிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பாருங்க. எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு. ரோட்லேயே வண்டி கவுந்துட்டு இருக்குது. பெங்களூர் இப்போ தான் நம்ம பெங்களூர் டோல் கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ண உடனே பாருங்களா எவ்வளோ வண்டி எல்லாமே ஓரம் கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எடுப்போம். இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஆன் த வே ஃபுல்லாக ஓசூர் டு கிருஷ்ணகிரி ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குது. இப்போ தான் வண்டி
கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வண்டி மூவ்மெண்ட்டு கூட இல்லை. 2 வண்டி வேறு ரோட்டில் சைடில் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தது. நம்ம இப்போ தான் வாலாஜா டோல் கிராஸ் பண்ணோம். இப்போ இங்கேருந்து நம்ம வீடு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம அண்ணன் தான் நம்மளை சேஃபாக இவ்வளோ நேரம் ஓட்டி கூப்பிட்டு வந்தார். நல்லா குயிக்காகவே வந்துட்டோம். இங்கே பெங்களூர் கிட்ட தான் ஹெவியாக டிராஃபிக் கிடச்சிது. சரி இப்போ ஒரு டீ குடிக்கலான்னு இப்போ வந்தோம் கடைக்கு.